மசாலா ஃப்ளேவர் எதுவும் அதிகமாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு டிக்கா ரெசிபி ஹரியாலி சிக்கன் டிக்கா இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் போன்லெஸ் சிக்கன் தைஸ் ஒரு 800 கிராம் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரஸ்ட் பீஸை விட இதுதான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், லைம் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் போல் வச்சுருங்க. இப்போ மசாலா பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை 1 கப், புதினா அரை கப், பச்சை மிளகா ஒரு 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், இது கூட லைம் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி சிக்கனை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துடலாம். இது கூட பெப்பர் ஒரு டீஸ்பூன், ஓமம் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மேத்தி இலை ஒரு 1.5 டீஸ்பூன் கையிலே க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக உப்பு ஒரு டீஸ்பூன், எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க, மேரினேஷன் ரெடி. நல்ல ஹெவி பாட்டம் இருக்கக்கூடிய கிரில்லோ இல்லை பேனோ எடுத்துக்கோங்க. எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டு அடுப்பு நல்ல மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். சிக்கனை போட்டு கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை நிறையா போட்டுறாதீங்க, சீக்கிரம் வேகாது. ஒரு 4-5 சிக்கன் ஒரு ரவுண்டுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் உங்களுக்கு வெந்துடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சிக்கனை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம ஓமம்லாம் சேர்த்துருக்கறனால செம வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த சாறு ஆச்சுன்னா தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு. ரொம்ப ரொம்ப ஜூஸியான சிக்கன் ரெசிபி. நீங்கள் பிரஸ்ட் பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ட்ரை ஆகிடும் சிக்கன். ஒரு சூப்பரான ரெசிபி, சிம்பிளான மசாலா பேஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.